أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானில் கடமையாக்கப்பட்ட நோன்பை பிடித்தவர்களாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இன்னொரு கடமை லுஹருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இங்கே தியாகத்தோடு நேரத்தை செலவழித்து உட்கார்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும், குறிப்பாக ரமதானின் கடைசி பகுதி அடைந்து அதிலே முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் பொருந்தக்கூடிய அடியானாக நானும் நீங்களும் மாற வேண்டும். நம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சு கொள்ள வேண்டும் என்ற துஆவோடு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், நாங்கெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய நிஅமத்துக்கள் தந்திக்கலாம். நிஅமத் என்றால் நிறைய அருட்கொடைகள், நிறைய சந்தோஷங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திக்கலாம். ஆனால் உயர்தரமான முதலாவது இடத்துல வைக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்னா என்ன சொல்லுவாங்க? இஸ்லாம். அப்படிதானே? இன்றைக்கு இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு வசதியாக இருந்தாலும், எவ்வளவு சொத்து செல்வங்களோடு இருந்தாலும், எவ்வளவுதான் நிம்மதியாக எங்கட காலம் கடந்தாலும், எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை என்றிருந்தால், எங்கள்கிட்ட ஈமான் இல்லை என்றிருந்தால் எங்கள்ல வேலை இல்லை. நாங்க அந்நியாக்களை பார்க்கிறோமா இல்லையா? காஃபிர்களை பார்க்கிறோம் இல்லையா? அதே வேற மதத்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளவுதான் பெரிய பெரிய வசதியோட ஆடம்பரமாக அவங்க வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் நல்ல பண்போடு அவங்க இருந்தாலும் அவங்க மறுமையில வெற்றியாளர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான் என்றால், அப்ப இஸ்லாம் என்பது அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு நிஅமத். இரண்டாவது விஷயம் என்னென்றால், எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சதோட நாங்கெல்லாம் கேள்வி கணக்கு இல்லாம மௌத்தானத்துக்கு பிறகு நாளை மறுமையில எங்களுக்கு சொர்க்கம் போகலாமா என்றால் நிச்சயமாக எங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு செட்டப் ஆக்கி தந்து, எங்களை முஸ்லிமா படைச்சு, இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்து, அந்த சோதனையில நாங்க பாஸ் ஆனால்தான், அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாம் நாங்க முகம் கொடுத்து நாங்க அதுல பாஸ் ஆனால்தான் எங்களுக்கு நாளை மறுமையில வெற்றி இருக்கிறது. இதான் எங்கட ஈமான். அப்ப நாங்க முஸ்லிம் என்ற ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களை சுவர்க்கம் நுழைவிக்க மாட்டான். ரைட்? நாங்க முஸ்லிம், நாங்க அல்லாஹ் ஏத்திக்கிறோம், நாங்க அல்லாஹ் நம்பிக்கிறோம், மறுமையை நம்பிக்கிறோம், சுவர்க்கம் நரகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க நேரடியாக சுவர்க்கம் போகாம இருப்பதற்கு தடையாக தருகிற யாரு? நாங்க முஸ்லிம் ஆகிக்கிற, அல்லாஹ்வை நாங்க நம்பி இருக்கிற, எல்லாம் சரி. ஆனாலும் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு தடையாக தருகிறாரு யாரு? ஷைத்தான். தடையாக ஷைத்தான் இருக்கின்றான். இன்றைக்கு சுருக்கமாக எங்கள வாழ்க்கையில ஷைத்தானை பத்தி பேச போனால் நிறைய நேரம் பேசணும். ஷைத்தான் எப்படியானவன், ஷைத்தான் என்ன ஊசலாட்டங்களை கொண்டு வருவான், எப்படி எங்களை வழிகெடுப்பான், அதிலிருந்து நாங்க ஷைத்தாண்ட இந்த வழிகாட்டிலிருந்தே திரும்பி வரணும் என்றால் இஸ்லாம் காட்டித்தார வழிகாட்டு நிறைய இருக்குது. இன்றைக்கு சுருக்கமாக நாங்க எங்களை அன்றாட வாழ்க்கையில எங்களை அறியாம, எங்களை தெரியாம சில விஷயங்களை சைத்தானுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் எலர்ட் ஆகி, என்ன அறியாம நான் சைத்தானுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், என்ன அறியாம நான் என்ன அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருக்கிறேன் என்ற விஷயத்தை நாம புரிஞ்சு என்ன செய்யணும்? இந்த பயான் மூலமாக நாங்க தெளிவெடுத்து நாங்க பக்குவப்படணும். அப்ப அந்த ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதலாவதாக ஷைத்தான் என்றால், ஷைத்தான் ஆரம்பம் அல்லாஹ் தஆலா ஷைத்தானையும் மலக்கையும் படைத்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து ஷைத்தானுக்கும் மலக்குக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா
கட்டளை இடுகின்றான். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். மலக்குமார்கள் சுஜூத் செய்கின்றார்கள். யாரு சுஜூத் செய்யல? யாரு சுஜூத் செய்யல? ஷைத்தான் சுஜூத் செய்யவில்லை. சூரத்துல் பக்கரால நாங்க பாடமாக்கிறோம், சிரமங்களுக்கு தெரியும். வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் தஆலா இப்லீஸ் என்ற பெயரே சொல்றார். ஷைத்தான் தலைவன் இப்லீஸ். இப்லீஸ் யாருக்கு கட்டுப்படல? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு மாறு செய்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யவில்லை. இது ஷைத்தான்ட முதல் வழிகேடு. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலாவோட ஷைத்தான் ஒரு வாக்கு கொடுக்கிறானா, நீ இந்த உலகத்துல படைக்கிற உன்னுடைய அடியான் அனைவரையும் நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். ஷைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்படி இனம் காட்டுகின்றான்? ஷைத்தான் எங்களை எதிரி. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன். ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா. நீங்க அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களோட என்ன விரோதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஷைத்தானை பத்தி நிறைய சொல்றேன். ஷைத்தான வசனங்கள் உங்களுக்கு ஒதுக்காட்ட நேரம் இல்ல. நாங்க ஒவ்வொன்றாக பிறகு இன்ஷாஅல்லாஹ் டைம் கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். ஷைத்தான் எப்படிப்பட்டவன், எப்படி வழிகெடுப்பான், ஷைத்தான்ட அல்லாஹ்வோட பார்வையில ஷைத்தான் எப்படியானவன் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லித்தாரு. ரைட். இப்ப ஷைத்தான் என்ன செய்யறான் என்றால் எங்களை வழிகெடுப்பான். ஷைத்தான்ட வழிகேட்டுல முதலாவது வழிகேடுகிறான். அதே வசனத்துல வரனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஷைத்தான் வழிகெடுக்கிறது. எப்படி? ஃபஅஸல்லஹும ஷைத்தானு ஃபஅஸல்லஹும ஷைத்தானு ஃபஅഖ்ரஜஹுமா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மனைவியையும் வழிகெடுக்கின்றான். எங்க வழிகெடுக்கிற? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்துல போட்டதுக்கு பிறகு வழிகெடுக்கிறார். ரைட். இப்ப நான் இந்த சம்பவத்துல விளங்கக்கூடிய முக்கியமான விஷயம், எனக்கு உங்களுக்கு பாடம் என்னென்றால், ஷைத்தான் எதை வச்சு வழிகெடுக்கிறார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய மனித படைப்புல மிகச்சிறந்த ஒரு படைப்பு. முதலாவதாக படைத்த மனிதர், முதலாவதாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த நபி. இப்படி எல்லாம் நிறைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு இருக்குது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே ஷைத்தான் வழிகெடுத்தான் என்றால் எதை வச்சு வழிகெடுப்பான்? எதை வச்சு வழிகெடுப்பான்? உங்களுக்கு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சுவர்க்கத்துல போடுறார். சுவர்க்கத்துல போட்டது பிறகு ஷைத்தான் எப்படியாவது வழிகெடுக்கணும் என்று திட்டம் தீட்டி அவன் எடுக்கிற முடிவேனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிட்டு ஒரு பொய்ய சொல்றேன். ஏன்னா போய் சுவர்க்கத்துல ஒரு கனி இருக்குது, ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்க என்ன செய்யலாம்? நிரந்தரமாகவே சுவர்க்கத்தில் இருக்கலாம். இந்த விஷயத்திலிருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டதேனா ஆசை, உள்ளத்துல போட்டேனா ஆசை, அல்லதேனா ஹவா அவர் எடுத்த முடிவு சரியாய்க்கலாம். அவருக்கு ஒரு சுவர்க்கத்தில் நிரந்தரமாக ஈக்கோணும் என்று தவறாக அவர் முடிவெடுத்திக்கலாம். ஆனாலும் ஷைத்தான் போட்ட திட்டம் என்ன? ஆசை. இப்ப அந்த சம்பவத்தோட எங்கட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப ரமலான் காலம் இருக்குது, நல்ல காலம், அமல் செய்ய முடியுமான காலம். நிறைய பேருக்கு நோன்பு பிடிச்சு கொண்டு குர்ஆன் ஓத வேண்டிய தேவை இருக்குது, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது. நாங்க ரமலானுடைய இரவு பகுதி அடைஞ்சிட்டால் பள்ளிக்கு வந்து தொழணும் என்ற ஆசை இருக்குது, இரவுல நின்று வணங்கணும் என்று ஆசை இருக்குது. அடுத்தாக்களோட சேர்ந்து வாழணும், ஒத்துமையாக வாழணும், பொறுமையாக இருக்கணும், கோபப்படக்கூடாது என்று ஆசை இருக்குது. இப்படி ரமலான் காலத்துல எங்களை மாத்திக்கொள்ளணும் என்று சொல்லி எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய ஆசை இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு சில நேரம் அது மிஸ் ஆகிற இல்லையா? எங்களுக்கு சில நேரம் மிஸ் ஆகிற. நாங்க நோம்ப குடிச்சிருந்தாலும், நாங்க இன்றைக்கு இவ்வளவு குர்ஆன் ஓதணும் என்று நாங்க திட்டம் தீட்டி இருந்தாலும் எங்களுக்கு குர்ஆன் ஓத முடியாம இருக்கு. நாங்க ரமலான்ல 3ல் ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். 3ல் ஒரு பகுதியை முடிச்சு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், முடிஞ்ச ரமலான்ல நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கினேன், எந்த அளவுக்கு நான் குர்ஆனோட தொடர்பட்டேன். குர்ஆன் மட்டுமல்ல, நிறைய இபாதத்துகள், சுன்னத்தான நிறைய விஷயங்கள், சதக்கா விஷயமாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக, எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக நான் சொல்லவில்லை. நாங்க யோசிக்கணும், இவ்வளவு ரமலான் இவ்வளவு சிறப்பை சொல்லி இவ்வளவு பயான்கள் பண்ணி ரமலானை பத்தி எல்லாம் ஆர்வம் ஊட்டி ரமலான்ல நான் சரியாக ஈக்கணும் என்றும் என் மனசு சொல்லி, ரமலான்ல நான் சரியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும் என்று நான் ஆசை வச்சதுக்கு பிறகும் எனக்கு ரமலான ஒழுங்காக கழிக்க கிடைக்கல, ரமலான ஒழுங்காக பயன்படுத்த கிடைக்கல என்றால் மிக முக்கியமான காரணம் என்ன? ஷைத்தான். ஷைத்தான் எதை கொண்டு வந்தான்? ஹுப்புத் துன்யா, துன்யாவுடைய ஆசையை கொண்டு வந்துட்டான்.
நாங்க குர்ஆன் ஓதாம இருக்கிறோம்னு சொன்னால் அந்த குர்ஆன் ஓதுற நேரத்தை நாங்க எதுக்கு செலவழிச்சிட்டோம்? துனியாவுக்காக வேண்டி செலவழிச்சிட்டோம். இரவு நேரத்தை நாங்க தொழாம இருக்கின்றோம் என்றால் இரவு நேரத்தை நாங்க எதுக்காக வேண்டி செலவழிச்சிட்டோம்? துனியாவுக்காக வேண்டி செலவழிச்சிட்டோம். அப்ப ஷைத்தான் எப்படி எங்களை வழிகெடுக்கின்றான் என்றால், முதலாவது விஷயம் ஹுப்பு துன்யா அல்லது ஹுப்பு ஷஹவாத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் என்றால், ஷைத்தான் எங்களை எப்படி வழிகெடுக்கிற முறையை சொல்கின்ற பொழுது, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனுஷனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றது. எங்கட பிள்ளைகள், எங்கட சொத்து செல்வம், அதே மாதிரி நாங்க கட்டி வைத்திருக்கின்ற எங்கட வீடு, இதெல்லாம் என்ன எங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு முக்கியம். இன்றைக்கு நாங்க அமல் செய்யறது குறைவு. தொழுக விஷயமாக இருக்கலாம், வேற வேற அமல்களாக இருக்கலாம், கடமைகள் செய்வதாக இருக்கலாம், அல்லது பாவம் செய்வது கூடுதலாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஃபெஸ்ட் அல்லாஹ் இல்ல. எங்கட வாழ்க்கையில முதலாவது இடம் நாங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, நாங்க இஸ்லாத்துக்கு கொடுக்கல. இதான் மிக முக்கியமான காரணம். நாங்க வாழ்க்கை எடுத்து பார்ப்போமே. ரமதான்ல மாஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் ஓகே. ரமதானுக்கு முன்னுக்கு அல்லது ரமதானுக்கு பிறகோ நாங்க ட்ரக் மாறுவோமா இருந்தால், ட்ரக் என்றால் நாங்க அந்த ரமலான் இருந்த ட்ரக் இல்லாம 5 நேரம் பள்ளிக்கு வாடுறது, தொழுகிறது, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுறது, குர்ஆன் ஓதுறது, இரவு நேரத்துல நாங்க தொழுகிறது, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு நாங்க இருக்கிறது. இது இல்லாம எங்களோட லைஃப் வேறொரு லைஃபாக நாங்க போறண்டால், இது இல்லாம எங்களோட லைஃப் எங்களோட ட்ரக் மாறுவதாக இருந்தால், இதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களோட ஃபர்ஸ்ட், எங்களோட முதல் தரம் அல்லாஹ்வாக இல்லதான். நாங்க முதலாவதாக அல்லாஹ்வை முன்வைக்கல. இப்ப இன்றைக்கு நிறைய நேரம் எடுத்து பேசணும் ஒவ்வொரு விஷயமாக. இன்றைக்கு நாங்க தொழுகைய சரியாக டைம் எடுத்து நாங்க தொழாமல் இருக்கின்றோம் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? எங்களுக்கு தொழுகையை விட எது முக்கியம்? தொழுகையை விட உலகம் முக்கியம். உலகத்துல எங்களோட வியாபாரம் ஆகிக்கலாம், எங்களோட பயணம் ஆகிக்கலாம், எங்களோட பிள்ளைகள வேலையாக்கலாம், எங்களோட வீட்டு வேலையாக இருக்கலாம், எங்களோட தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தொழுகையை நாங்க மிஸ் பண்ணுகின்றோம் என்றால், அல்லது ஜமாத்தை நாங்க மிஸ் பண்ணுகின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம், நாங்க தொழுகைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வைக்கல, அல்லாஹ்வோட கடமைய முதல் ஸ்டெப்ல வைக்கல. நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு எப்பயும் எந்த நேரமும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தான், ஃபர்ஸ்ட் தொழுகை தான், ஃபர்ஸ்ட் என்ன மார்க்கம் தான், அதுக்கு பிறகுதான் அடுத்தது. ஷைத்தான் என்ன செய்யறான் என்றால், அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதை எடுத்து விடுவான். எங்களுக்கு எதை ஆசை காட்டுவான்? உலக விஷயங்கள் ஆசை காட்டுவான். இதை செய், இப்படி செஞ்சாதான் உனக்கு வாழலாம், இப்படி செஞ்சாதான் உன்னோட பிசினஸ் உனக்கு என்ன செய்யலாம், உனக்கு இந்த முன்னேற்றலாம், இப்படி செஞ்சாதான் உன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், உன்னுடைய பிள்ளைய படிச்சாதான் உனக்கு சம்பாத்தியம் தருவான் என்று சொல்லி ஒவ்வொரு காரணம், நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில முடிவெடுத்துக் கொள்ளணும். எந்த அளவுக்கு நாங்க ஷைத்தானுக்கு எங்களை அறியாம நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஷைத்தான் எங்களை வாழ்க்கையில கொள்ளி வச்சு என்ன செய்யறான்? எங்களுக்கு உலகத்தை முதல் தரப்படுத்துகின்றான். முதலாவதாக உலகத்தை வைக்கின்றான். இரண்டாவதாகத்தான் நாங்க என்ன செய்யறோம்? டைம் கிடைச்சா தொழுகிறது, டைம் கிடைச்சா அமல் செய்யறது, டைம் கிடைச்சால் அல்லாஹ்வோட என்ன ஞாபகம் வருது. அப்ப முதலாவதாக எங்களோட உள்ள ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுடைய விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஃபர்ஸ்ட் யாரு? அல்லாஹ் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் மறுமைதான், எனக்கு ஃபர்ஸ்ட் சுவர்க்கம் தான். அதுக்கு தடையாக எது வந்தாலும் ஷைத்தான் இந்த உலகத்தில எதை கொண்டு போட்டாலும், எந்த ரூட்ல வந்தாலும், என்ன விஷயம் வந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ற முடிவை நாங்க எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அல்லாஹ். இந்த ஈமான் எங்களோட உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் ஷைத்தானுக்கு கையடிச்சிடலாம். இந்த உறுதி எங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால் ஷைத்தானுக்கு கையடிச்சிடலாம். ஆனால் செல்ற எனக்கும் பேசுற உங்களுக்கும் இது லேஸ் இல்லை. செல்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது லேஸ் இல்லை. நாங்க போராடணும், நாங்க தியாகம் செய்யணும், நாங்க கஷ்டப்படணும். எங்களுக்கு மறக்கும், நாங்க எங்களை மறந்து என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உலகத்தை வைப்போம். நாங்க என்ன செய்யணும்? அந்த டைம்ல நாங்க மீண்டு வரணும். இது ஷைத்தான்ட வேலை. நாங்க மறுமைக்காக வேண்டி வந்தவர்கள், எங்களுக்கு சுவர்க்கம் தான் முக்கியம், எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போதும் அல்லாஹ்வாக இருக்கணும் என்று நாங்க எல்லா விஷயங்களையும், அது கடமையான விஷயமாக இருக்கலாம், சுன்னத்தான அமல்களாக இருக்கலாம், முக்கியமாக ஹராம் ஹலால் விஷயத்துல நாங்க இதுல மிக கவனமாக இருக்கணும். இது ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட். ரைட். இரண்டாவது ஷைத்தான் வழிகெடுக்கிற விஷயம் கொண்டு ஹுப்பு துன்யா, உலகத்தை முதன்மைப்படுத்தி ஆகிரத்தை மறக்கடிக்க செய்யறது. அது ஆகிரத்தை செகண்டோ தேர்டோ ஒரு கீழே வைக்கிறதுதான் ஷைத்தான்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது, நாங்க இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டோம்,
ஈமானோடு இருக்கிறோம். ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல நாங்க இந்த அடிக்கொருக்க முகம் கொடுக்கிற மிக முக்கியமான விஷயம் தான் ஷைத்தான் வரக்கூடிய ஒரு இடம் தான் நாங்க செய்யக்கூடிய அமலில முக்கியமான அமல் தொழுகை. தொழுகையில ஷைத்தான் செய்வான், எங்களுக்குள்ள விளையாடுவான். எங்களை தொழுகையிட சிறப்புகள், தொழுகையிட நன்மைகளை ஷைத்தான் பால்படுத்துவான். இப்ப நாங்க இன்னைக்கு எப்படி பழகிக்கிறோம் சொன்னால், தொழுதா போதும். எப்படி பழகிக்கிற? தொழுதால் போதும், கடமை முடிஞ்சிடும். தொழுதால் கடமை முடிஞ்சிடும். ஆனால் தொழுதால் இஸ்லாம் நிறைய சிறப்புகளை வச்சுக்குது. உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. தொழுகையோட சிறப்புகளை சொல்ல நேரம் இல்லை. நிறைய சிறப்புகளை தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்றான். இன்றைக்கு நாங்க தொழுறதான். ஆனால் தொழுகையின் மூலமாக இஸ்லாம் தார சிறப்புகளை நாங்க வாழ்க்கையில அடையறல. நிம்மதி இல்ல, பரக்கத்து இல்ல, ஹராம் ஹலால் பேன்ற இல்ல. இதெல்லாம் தொழுகையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் கிடைக்காம இருக்கிறேன் சொன்னால், எங்க தொழுகையில யார் விளையாடுற? ஷைத்தான் விளையாடுகின்றான். இதனாலதான் ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், தொழுகையில ஷைத்தான் சிந்தனைகள் வந்தால், ஷைத்தான் ஊசலாடி விட்டான்னு சொன்னால், இடது சைட பார்த்து எங்களுக்கு லேசாக 3 முறை துப்பி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தருது. தொழுகையில ஷைத்தான் நிறைய விளையாடுவான் என்றால் அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷன் தொழுவான், தொழுகை ஒன்று இருக்குது, தொழுகையை சரியாக தொழுகிறோம் இருக்குது. நாங்க தொழுகைய சரியாக தொழுதால் தான், இந்த உயிரோட்டம் உள்ள தொழுகைன்னு சொல்லுவோமே, இந்த ஹுசு ஹுதுவோட நாங்க தொழுதால் தான் ஷைத்தானுக்கு அடுத்த கட்டம் கஷ்டமாயிடும். நாங்க தொழுகையை கடமைக்காக வேண்டி தொழுதுட்டு போயிட்டால் அவனுக்கு அதுல என்ன பெரிய ஒரு பாரம் ஒன்றிக்காது என்றால், தொழுகையின் மூலமாக கிடைக்கின்ற பயன்கள் அந்த மனுஷன் அடைஞ்சு கொள்ள மாட்டானே. தொழுகையில ஷைத்தான் விளையாட்டான். நாங்க தக்பீரை கட்டினால் எந்த யோசனையோட தொழுகிறோம்? நாங்க தக்பீரை கட்டினால் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வோட யோசனையோட நாங்க தொழுகிறோம். எங்க எத்தனை பேர் தொழுகிறோம்? தக்பீரை கட்டினால் எங்களுக்கு குடும்ப பிரச்சனை, குடும்ப தேவை, வியாபாரம், கடன், அது இது என்று சொல்லி எல்லா விஷயங்களும் எல்லா யோசனைகளும் எங்க வருது? தொழுகையில வருது. அப்ப யாரு விளையாடுற? ஷைத்தான் தொழுகையில விளையாடுகின்றான். அப்ப தொழுகையில ஷைத்தான் விளையாடாமல் இருக்க வேண்டும். தொழுகையை சரியாக தொழணும். ஹுசு ஹுதுவோட உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நாங்க தொழ வேண்டுமா இருந்தால் ரெண்டொரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, நாங்க தொழுகிற நேரத்துல இஹ்சான் இருக்கணும். இஸ்லாம் இஹ்சான் ஒரு பகுதியை சொல்லுது. இஹ்சான் என்றால் அந்த அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நாங்க தொழுகைக்காக வேண்டி வந்துட்டால் தொழுகை மட்டுமல்ல, எல்லா இபாதத்தையும் ஷைத்தானுக்குள்ள ஊசலாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், அந்த இபாதத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் உயிரோட்டுள்ள இபாதத்தாக நாம செய்ய வேண்டுமா இருந்தால் இஹ்சான் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் நாங்க தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினால் நாங்க ரப்ப பார்க்காது, நாங்க அல்லாஹ் பார்க்காவிட்டால் எங்களுக்குள்ள இருக்க உணர்வு ரப்பு எங்க பார்த்து இருக்கிறார். இந்த உணர்வு சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்காங்க. இந்த யோசனை தொழுகையில தக்பீர் கட்டி அல்லாஹ் என்ன பார்க்கிறான், என் ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாஹ் விளங்கெடுத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நோட்டமிடுகின்றான் என்ற பயம், இந்த இஹ்சான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் ஷைத்தானுக்கு என்ன செய்யலாது? தொழுகையில கையடிக்க முடியாது எங்க தொழுகையில. அப்ப முதலாவது விஷயம் என்ன செய்யணும்? நாங்க அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இஹ்சானோட நாங்க எங்கட தொழுகையை, எங்கட அமல் இபாதத்தை நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தொழுகைக்காக வேண்டி வந்துட்டால் நல்லா கேட்டுங்க, ஷைத்தான் விரல் அடிக்காம இருக்கணும் என்றால் நாங்க தொழுகைக்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். இப்ப நாங்க பாங்க சொல்லி எங்களுக்கு டைம் இருந்தா தான் நாங்க பண்ணிக்குவோம். தக்பீர் கட்டுற நேரத்திலேயே சலாம் கொடுத்து முடிச்ச போற இந்த வேலை இந்த எத்தனையோ வேலைக்கு நாங்க கமிட். அப்ப எப்படி எங்களோட தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகை ஆയിരിக்கும்? நாங்க உலக விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குற, ஒரு பிசினஸுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் நாங்க செலவழிக்கிற, எவ்வளவு தூரம் நாங்க பயணம் போற, தொழுகைக்காக வேண்டி ஏன் எங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது? அப்ப நாங்க தொழுகைக்காக வேண்டி நேரம் ஒதுக்குவோமாக இருந்தால் இந்த டைம் என்ன தொழுகை டைம் தான். போன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு, தொழுகை முடிஞ்சு அவுரதெல்லாம் மோதி சுன்னத்தெல்லாம் தொழுது எல்லாம் முடிச்சுட்டு தான் என் அடுத்த வேலை என்று நாங்க தொழுகைக்கு நாங்க ஷெட்யூல் ஆனால், தொழுகைக்கு நாங்க டைம் ஒதுக்கினால் ஷைத்தான் வரமாட்டாங்க. இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் நான் சுத்தமாக சொல்றேன். தொழுகையில ஓதுற ஔராதுகளோட அர்த்தங்கள் எங்களுக்கு தெரியணும். சூரத்துல் ஃபாத்திஹா அர்த்தம் தெரியணும், அத்தஹியாத்துல ஓதுற துஆக்களோட அர்த்தம் தெரியணும், துஆ பாடம் இருக்கணும். இதெல்லாம் நாங்க அர்த்தம் விளங்கி நாங்க ஓதுகின்ற பொழுது என்ன தொழுகைக்குள்ள நாங்க தொழுகைக்குள்ளதான் நாங்க இருக்கிற, வெளிக்கு போறல, ஷைத்தானுக்கு வர இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்படியாக தொழுகைக்காக வேண்டி, தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகைக்காக வேண்டி இஸ்லாம் நிறைய வழிமுறை சொல்லி தரது. நேரம் அடுத்ததுக்கு நான் போகணும், சுருக்கமா முடிச்சுக்கொள்ளணும். அதனால ஷைத்தான்
எங்களை வழிகடிக்கக்கூடிய இஸ்லாம் கிடைச்சதுக்கு பிறகும் ஈமான் கிடைச்சதுக்கு பிறகும் சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கிறதுக்கு ஷைத்தான் போடுகின்ற மிக முக்கியமான திட்டம் தொழுகையை குழப்புறது. அதில் நாங்க மிக கவனமாக இருக்கிறோம். தொழுகையில நாங்க பெர்ஃபெக்ட் என்றால், தொழுகையை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நாங்க தொழுவோமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் அடுத்த எல்லா விஷயமும் அடுத்த எல்லா விஷயமும் இன்ஷா அல்லாஹ் சரியாக இருக்கும். ஏன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது பாவத்தை விட்டும் மானக்கேடான மோசமான காரியங்களை விட்டு எங்களை தூரமாக்கிடும். தொழுகையை நாங்க சரியாக தொழ வேண்டும். மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, இஸ்லாம் கிடைச்சதுக்கு பிறகு ஷைத்தான் எங்களை வழிகடிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். முடியுது பொதுவாக எத்தனை முடியுது? 5 நிமிஷம் 10 நிமிஷம். ரைட். ஷைத்தான் எங்களை வழிகடிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் தான் என்ன சொல்லுவாங்க? எங்கட இஹ்லாஸ். எங்கட இஹ்லாஸ். இன்றைக்கு மாஷாலாண்டு நாங்க குர்ஆனை படிச்சிக்கிற, சுன்னா படிச்சிக்கிற, எங்கட வாழ்க்கையில ஷிர்க்கும் இல்ல, பித்அத்தும் இல்ல. தெரிஞ்ச அளவுக்கு ஷிர்க்கும் இல்ல, பித்அத்தும் இல்ல. எங்களுக்கு ஷிர்க் தெளிவாக தெரியும், பித்அத்து தெளிவாக தெரியும். இப்படி இருந்தால் ஷைத்தான் சும்மா விடுவானா? ஷைத்தான் சும்மா விடுவானா? நிச்சயமாக இல்லை. என்ன செய்வான்? எங்கட அமல பால்படுத்துறதுக்கு ஷைத்தான் எடுக்கிற அடுத்த ஸ்டெப் என்ன? எங்க இஹ்லாஸ்ல கை வைக்கிறது. எங்க இஹ்லாஸ் என்றால் எங்கட மன தூய்மையில கை வைக்கிறது. நாங்க எந்த அமலாக இருந்தாலும் யாருக்காக வேண்டி செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். நாங்க உதாரணத்துக்கு தொழுது விடுவோமே, ஹஜ் உம்ரா செய்யறேன். நாங்க சரியான ஒரு இந்த உம்ரா டிராவல்ஸை பிடிச்சி குர்ஆன் சுன்னா அடிப்படையில நாங்க உம்ரா செய்யணும். பெர்ஃபெக்ட் ரசூலுல்லாஹ் செஞ்ச உம்ரா எல்லாம் சரியாக படிச்சுட்டு ஹஜ்ஜை உம்ரா செஞ்சுட்டு வர, நாங்க செஞ்சுட்டு வர ஹஜ் உம்ரா சரியா பிள்ளையா, அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரான்னு சொல்லி எப்ப பார்க்கணும் என்றால், நாங்க செஞ்ச ஹஜ் உம்ரா அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருந்தா, அல்லது மக்களோட பாராட்டுக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு நான் உம்ராவுக்கு போயிட்டு அடுத்தாக்கள் விலங்கோடு புகழோடு பாராட்டுக்காக வேண்டி நான் ஹஜ் உம்ரா செஞ்சா என்று நாங்க பார்க்கணும். இது ஹஜ் உம்ரா மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும். அடுத்த விஷயம், இஹ்லாஸ கையடிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஹஜ் உம்ரா மாதிரி வேற சதகா. என்ன சதகா? இன்னைக்கு இஸ்லாம் சதகா எப்படி சொல்லுது? ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம மறைவாக நீங்க சதகா செய்யுங்க. மறைவாக சதகா செய்ய எந்த அளவுக்கு என்றால், வலது கையால கொடுக்கிறது இஸ்லாம் ஒப்பாக்கி சொல்லுது. வலது கையால கொடுக்கிறத இடது கைக்கு தெரியாம கொடுக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு மறைவு. காரணம் நாங்க ஹலாலான சம்பாத்தியத்துல சரியான முறையில எப்படித்தான் நாங்க சதகா கொடுத்தாலும் ஷைத்தான் வார. எப்படி வார? முஹஸ்துதி என்ற பேர்ல ஷைத்தான் வார. பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி எங்களை பாராட்டுறதுக்காக வேண்டி அடுத்தாக்களுக்கு தெரியணும் நான் இவ்வளவு ஹதியா கொடுக்கிறேன், நான் இந்த இடத்துல இப்படி எல்லாம் இந்த பள்ளிக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன், இந்த ஊருக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன், இந்த கஷ்டவாளிக்கு எவ்வளவு செலவழிக்கிறேன் அடுத்தாக்கள் தெரியணும் என்று மனசுல வந்துட்டாலும் எங்கட அமல் ஜீரோ. எங்கட அமல் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது பாவமாக மாறிவிடும். அப்ப ஷைத்தான் கையடிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இஹ்லாஸ். மூணாவது சுக்குமா சொல்றேன், ஷைத்தான் கையடிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். நாங்க குர்ஆன் சுன்னாவோட இருக்கிறேன், முக்கியமா குர்ஆன் சுன்னா வச்சுதான் பேசுறது. நாங்க குர்ஆன் சுன்னாவோட இருக்கிறேன், மார்க்கத்தோடு இருக்கிறேன். இப்ப நாங்க நினைச்சிடப்படாதே நாங்க பெர்ஃபெக்ட் அண்டி, நீங்க அமல் எல்லாம் நல்லா ஏற்றுக்கொண்டு விட்டான், நாங்க மௌத்தான டைரக்டா எங்களுக்கு சுவர்க்கம் போகலாம் அண்டி எங்களுக்குள்ள நினைப்பட வந்துடக்கூடாது. ஷைத்தான் வருவான், ஷைத்தான் சும்முட மாட்டான். யாரா இருந்தாலும், எவ்வளவுதான் பக்குவமாக இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தாலும் ஷைத்தான் வருவான். ரெண்டாவது விஷயம் ஷைத்தான், மூணாவது விஷயம் ஷைத்தான் வரக்கூடிய இடமே சொல்லுவாங்க எங்கட நல்ல பண்புகள். எங்கட நல்ல பண்புல ஷைத்தான் கை வைப்பான். நாங்க குர்ஆன் சுன்னா படி தொழுற, அல்லாஹ் ரசூல் படி அல்லாஹ் ரசூலுக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கிற, ஷிர்க் பித்அத் எல்லாம் எங்க வாழ்க்கையில இல்ல, தொழுகை எல்லாம் 100க்கு 100 ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரியா தொழுகிறது, எல்லா விஷயங்களும் சரி. எங்கட அடுத்த கட்டம் என்ன? எங்கட பண்பாடு, எங்கட குணங்கள். எங்கட குணங்கள் அவுட் என்றால் நாங்க இங்க எவ்வளவுதான் குர்ஆன் சுன்னா படி நல்லமல் செஞ்சாலும் இஹ்லாஸோட நல்லமல் செஞ்சாலும் எங்கட பண்பாடு எங்கட குணங்கள் அவுட் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில சுவர்க்கம் சொல்ல முடியாது. மனித முஃப்லிஸ், இது தெரிஞ்ச ஹதீஸ். பங்கரோத்துக்காரன் தொழுக ஜகாத்து நோன்பு எல்லாம் மூட்டை கட்டி சொர்க்கவாதி என்று வந்திருப்பாரு. ஆனா உலகத்துல இன்னொருத்தர் கோவச்சிப்பாரு, அடிச்சிப்பாரு, ஏசிப்பாரு, அநியாயம் செஞ்சிப்பாரு. இதெல்லாம் எங்கட வாழ்க்கையில வரக்கூடாத விஷயங்கள். இப்ப நோன்பை பொறுத்த வரையில நான் கட்டாயமாக எங்களோட மனசுல வச்சோண்டிய 2 பகுதி. ஒன்று அமல் இபாதத்து மாஷாஅல்லாஹ் நல்ல தொழுக விஷயம், நோன்பு பிடிக்கிற விஷயம், சதக்கா கொடுக்கிற விஷயம் எல்லாம் சரி. ஆனா நாங்க யோசிக்கணும், நான் என் மனைவியோட எப்படி நல்ல பண்போடு வாழ்றதா இல்லையான்னு. என் மனைவியோட நான் எப்படி நல்ல பண்பாடோடு இருக்கிறேன், மனைவிக்கு திருப்தியான ஒரு கணவனாக நான் வாழ்றேனா இல்லையா?
பிள்ளைகளுக்கு திருப்தியான ஒரு பாப்பாவாக நான் இருக்கிறேனா இல்லையா? அயல் வீட்டுக்காரனை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேனா இல்லையா? என் நண்பர்களோட ஒத்துமையான முறையில சந்தோஷமாக மனம் விட்டு பேசக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா இல்லையா? சொந்தங்களோட நான் சேர்ந்து நடக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா இல்லையா? அப்படி இல்லாம உலக லாபங்களுக்காக வேண்டி, உலக விஷயங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் இன்னத்தோட கோபிச்சிருக்கின்றேனா, பேசாம இருக்கிறேனா? யாராக மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அயல்வீட்டுக்காரராக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், கூட்டாளராக இருக்கலாம், யாராக இருந்தால் நாங்க கோபித்துக்கின்றோம் என்றால், வெறுக்கின்றோம் என்றால், இது செய்தானுங்க எங்கள் வழிகெடுக்கிறதுக்கு மிக முக்கியமான திட்டம். பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் நாங்க எவ்வளவுதான் நம்மதான் அமல் செஞ்சாலும் நாங்க இந்த பகுதியில நாங்க வீக்கெண்ட் சொன்னால் இந்த பகுதியில நாங்க கணக்கில்லாம இருக்கின்றோம் என்றால், கோபிச்சிக்கிற, சண்டை பிடிக்கிற, நல்ல பண்பாடு இல்லைங்கிற வாழ்க்கையில் இருந்தால் நாங்க எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது. மிக முக்கியமான விஷயம். ஆகவே சைத்தான் கையடிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் பண்ணேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடித்துக் கொள்றேன். சிம்பிளாக எங்களோட வாழ்க்கையில இப்ப எங்களுக்கு ஆசை, எங்கட ட்ரக்ல எங்கட வாழ்க்கையில சைத்தான் வரப்படாது. எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் யார் வருவான்? சைத்தான் வருவான். சைத்தான் எங்களோட வாழ்க்கையில வராமிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஒரு சில வழிகாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லி தருது. அந்த வழிகாட்டுதலை நாங்க சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று என்னண்டா, நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க வீட்டுக்கு போற நேரத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வீட்டுக்குள்ளதான் சைத்தான வரட்டும், வீட்டுல சைத்தான வரட்டும், சரியா? வீட்டுக்குள்ள போற நேரத்துல சைத்தான் வீட்டுக்குள்ள வராமல் இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் சிம்பிளாக எங்களுக்கு வழிமுறைகளை சொல்லி தருது. சொல்லுவாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வலது கால வச்சு என்ன செய்யணும்? சலாம் சொல்லிக்கொண்டு நாங்க வீட்டுக்குள்ள நுழையணும். சின்ன கேஸ், நாங்க இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. சைத்தான் சைத்தானோட நாங்க அவ்வளவு போராடணும், கஷ்டப்படணும் என்று சொல்லி நாங்க பெருசாக யோசிக்க தேவையில்லை. நாங்க வீட்டுக்குள்ள சைத்தான வராமல் இஸ்லாம் காட்டி தர மிக முக்கியமான வழிமுறை சலாம் சொல்லி கொண்டு போகணும். எங்கள் எத்தனை பேர் இந்த பழக்கம் இருக்கு? எங்கள் எத்தனை பேர் வைஃப் கிச்சன்ல தொங்கலிக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், ஹோல்ல யாருமே இல்ல, துருமே இல்ல, நாங்க சும்மா போறோம்? அப்படி இல்லை. நாங்க ஏன்னா எங்களோட வைஃபுக்கு விளங்கத்துக்கு சத்தம் போட்டு சலாம் சொல்லி கொண்டு போகணும். பிள்ளைகளுக்கு நாங்க பழக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் சும்மா வார, யாரோட வார? சைத்தானோட வார. அப்ப சைத்தான் வீட்டுக்குள்ள வந்துட்டால் சைத்தான முதலாவது வேற என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா உருவாக்குவது. அப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில, எங்களோட குடும்பத்தில, எங்களோட வீட்டுக்குள்ள சைத்தான் வராமை கொண்டால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா மறந்திருப்போம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செஞ்சு பாருங்க ரமதான்ல. இப்ப நீங்க பயான் முடிச்சுட்டு சொன்ன தொழுவிட்டு விட்டு போற நேரத்துல சத்தம் போட்டு சலாம் சொல்லுங்க. பாய் எனக்கு சிரிப்பா, என்ன இன்னைக்கு மாப்பிள்ளைட்ட கொஞ்சம் ஒரு மாத்தம் வந்தீங்கன்னு சொல்லி சில நேரம் மார்க்கம் தெரியாத வைஃபா இருந்தா நக்களும் கூட அடிப்பாங்க. இந்த நக்களுக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம். எங்களுக்கு நாங்க சந்தோஷமாக வாழணும் என்றால், உலகத்திலே வெற்றி பெற்று நாளை மறுமையிலே நாங்க வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நாங்க தேடி வாழ்க்கையில மறக்காம செய்யணும். செய்வோமா? கொண்டு போகணும். பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல். ரெண்டு விஷயம். ஒன்று சலாம் சொல்லிட்டு போறது, இரண்டாவது துஆ ஓதிக்கொண்டு போறது. ரைட். வீட்ல இருந்து ஷைத்தான வரணும் என்றால் தான் காட்டுற இன்னொரு முக்கியமான ஒரு இபாதத்னா சூரத்துல் பக்ராவை ஓத வேண்டும். சூரத்துல் பக்ராவை ஓத வேண்டும். ரொம்ப நிறைய நேரம் ஒரு நாளைக்கு முழுமையா சூரத்துல் பக்ரா ஓதணும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. அப்படி தான் ஷைத்தான் எங்களுக்கு டைம் எடுத்து நாங்க என்ன சொல்லணும்? நாங்க மனைவிக்கு சொல்லணும். சில நேரம் எங்களுக்கு பிஸி ஆகிக்கலாம், எங்களுக்கு பிஸி ஆகிக்கலாம். பிஸியாக இருந்தாலும் ஓதணும் தான், அதுவே ஓது. பிஸி ஆகிக்கலாம். நாங்க வாய்ப்பு சொல்றது, பிள்ளைகள் சொல்றது, ஒரு நாளைக்கு இவ்வளவு பக்கம் சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஒரு நாளைக்கு டெய்லி ஓதக்கூடிய பழக்கம் எழுதிக்கணும். வீட்டில சூரத்துல் பக்ரா டெய்லி ஓதக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் சைத்தான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். மிக முக்கியமான விஷயம். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள சந்தர்ப்ப துவாக்கள் நிறைய இருக்குது. பாத்ரூம் போற நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான துவா. நாங்க எத்தனை பேர் ஓதுற பாடம், ஆனா ஓதுறல்ல. ஆனா ஆசைனா சைத்தானுக்கு தூரம் ஆகணும், சைத்தான வழிக்கு மாட்டிகள் கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஆசை இருக்குது. ஆனால் வாழ்க்கையில நாங்க செய்யறே இல்லை. அப்ப சந்தர்ப்ப துவாக்கள். சாப்பிடும் போது பிஸ்மில் சொல்லி சாப்பிடணும். சத்தம் போட்டு ஒன்றாக நாங்க சஹருக்கு சாப்பிடணும் சொன்னால், இஃப்தார் செய்யணும் சொன்னால் பிள்ளைகளுக்கு ஞாபகம் ஊட்டுங்க, பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி, பிஸ்மில் சொல்லி தண்ணியை குடிங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஞாபகம் ஊட்டுங்க, குடும்பத்துக்கு ஞாபகம் ஊட்டுங்க. பிஸ்மில் சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு. இஸ்லாம் நிறைய வழிகாட்டுல எங்களுக்கு சொல்லி தருது. ஆகவே எங்களோட வாழ்க்கையில ரமதான்ல மட்டுமல்லாம ரமதானுக்கு பிறகும் நாங்க அல்லாஹ் பக்கம் நெருங்கி
இதே போல சுன்னத்தான் இப்ப ரமதான கடமையான நோம்பே, ரமதானுக்கு பிறகு சுன்னத்தான் நோம்புகளோட நிறைய தொடர்பாகி 5 நேரம் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய பழக்கம், சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடிய பழக்கம், தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கம், அதே மாதிரி குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம், நிறைய பழக்கங்களை நாங்கள் ரமதான்ல கொண்டு வந்துட்டோம். இது ரமதான் என்பது ஷைத்தான் விலங்கிடப்பட்ட ஒரு காலம். எங்களுக்கு ரமதான்ல செய்யலாம், ஆனால் ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் ஷைத்தான் விட்டும் தூரமாகி நாங்கள் கட்டாயமாக அந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை